இது குறும் பண்ணிட்டே இருக்கு. Jump off time is 60.16 seconds. 60.16 seconds. வந்தது உங்களை மட்டும் போடணும். But unfortunately, it's a wrong side taken. எந்த வருஷம் வந்து ஓப்பன் பண்ணீங்க? இது கோயம்புத்தூரில் நம்மளுக்கு இருக்குங்க. கோயம்புத்தூரில் 15 வருஷம் ஆச்சுங்க. இங்கே 250 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க. இங்கே வந்து 1.5 வருஷம் ஆச்சுங்க ஈரோட்டில். இங்கே வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரி ஆகிருக்காங்க. எத்தனை வகையான ட்ரைனிங்? 8 வகையான ட்ரைனிங். என்னென்ன ட்ரைனிங்? ஆனால் அது ஷோ ஜம்பிங்கு, ட்ரெஸ்ஸாஜிங்க, பேசிக் ரைடிங்கு, அட்வான்ஸ் ரைடிங்கு, பேசிக் அட்வான்ஸு, எண்டூரன்ஸு தனியாக, பேரல் ரேஸு, போல் பெண்டிங்கு, ஒர்க்கிங் ஈக்குவிட்டேஷனு, கரோச்சா எல்லாமே ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு போகிறோம். 8 வகையான. ஒரு குழந்தை எவ்வளோ வயசில் வந்து கற்றுக்கலாம்? இல்லை 6 வயசு வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் பீரியடு. அதுலேருந்து எவ்வளோ நாலேஜ் தெரிஞ்சுக்குது? ஒரு போட்டியில் கலந்துக்கூடிய ஒவ்வொரு லெவலில் இருக்குதுங்க. ஒவ்வொரு லெவலுக்கு ஒரு போட்டி, ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் ஆகும் வந்து கற்றுக்கிறதுக்கு? அவங்களோட ஸ்கில் லெவல் பேசிக்காக 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு. மற்றதெல்லாம் அவங்களோட பேசிக் ஸ்கில் லெவல். உங்கள் கிளப்லேருந்து இது வரைக்கும் நேஷனல் லெவல்லையோ இல்லை நம்மளது லெவல்லையோ இது வரைக்கும் ஏதாவது பரிசு வாங்கியிருக்கு? கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கு. கோயம்புத்தூர் நம்ம கிளப்பில் நேஷனல் லெவல் வாங்கியிருக்காங்க. ஏசியாக்கே போகிறாங்க. ஏசியாவுக்கு போகிறாங்களா? இந்த வருஷம் போகிறாங்களா? இந்த வருஷம் போகிறாங்க. ஓஹோ. இது நேஷனலில் 26 பேர் இந்த வருஷம் வாங்கினாங்க. ஓஹோ. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தணும். ஆமாம் ஆமாங்க, அதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப். சரி, இதுக்கான பயிற்சியாளர்கள் எங்கே? நம்ம நாட்டில் இருக்கு. நம்ம நாட்டில் இருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு 8 பயிற்சியாளர் இருக்காங்க. இதெல்லாம் கோயம்புத்தூரில் ஈக்வின் ட்ரீம்ஸில். அங்கே இருக்காங்களா? இங்கே வந்து 4 பேர் இருக்காங்க. 3 பேருங்க இப்போது. 3 பேரா? அவங்க இன்டர்நேஷ்னல் குவாலிஃபைடா? இன்டர்நேஷ்னல் எல்லாமே குவாலிஃபைடு பர்சன்ஸ். இதுக்காக படிப்பு இருக்குதுங்களா? அதாவது ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. ட்ரைனிங் எத்தனை குதிரைங்க வச்சுருக்கீங்க? அங்கெல்லாம் 65 குதிரை இருக்குங்க. அங்கேயா? இங்கே 20 இருக்குங்க, அங்கே 60 இருக்குது. மொத்தம் மெயின்டெனன்ஸ் காசுலாம் அதிகமாகுமே. ஆமாங்க. அப்போ எவ்வளோ ஃபீஸ் எவ்வளோ இது ஒன்று? ஃபீஸெல்லாம் நோட் பண்ணுங்க. இல்லை இந்த குதிரையேற்றும் போட்டி பொறுத்தளவுக்கும் பெரிய காஸ்ட்ரோபாலிஸ் சிட்டிஸ் தான் முதல்ல நடக்கும். அதாவது சென்னை, இல்லை கோயம்புத்தூர், பெங்களூர், பாம்பே அந்த மாதிரி. ஈரோட்டில் வந்து டைப் 2 சிட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஈரோடு மாதிரி ஒரு நகரத்தில் நடக்கிறதே முதல் முறை. இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நீங்கள் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குதிரையேற்றும் பயிற்சியை பொறுத்தளவுக்கு உடலளவிலும் சரி மனதளவிலும் நல்ல தைரியத்தை கொடுக்கும். ஈரோடு மாணவர்கள் வந்து இதில் பங்கேற்றுக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இதை இங்கே நடத்தின இந்த ஈரோடு ஆர்ச்சரி கிளப்பு அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Good turn, come on. It's only 4 kilometers. நீங்கள் போகல முடிச்சுடுவாங்க. எடுங்க மாமலான்னு. இப்போ ட்ரைனிங் அப்புறம் தானே போட்டி. என்ன போட்டி? ஃபுல் டேங்க் ஓடிட்டு இருக்கு. என்ன போட்டி?
The timing of 7, 6, 8, and 10. It's okay, well tried. It's a wrong line taken. Well done, Radhan. மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.